பட்டுக்கோட்டை அருகே காதலித்து கலப்பு திருமணம் செய்த இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்து மயானத்தில் ரகசியமாக உடலை எரித்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கலப்பு திருமணம் செய்த இந்த இளம் ஜோடியின் சந்தோஷம் ஒரு வாரம் கூட நீடிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். அப்படி என்ன நடந்தது என கேட்கிறீர்களா? புன்னகையுடன் தாலியை கழுத்தில் சுமந்த பெண் காற்றில் கரைந்து விட்டார் என்பதுதான் அதிர்ச்சிகரமான தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பூவாளூர் கிராமத்தை சேர்ந்தவர் நவீன். பாலிடெக்னிக் படித்த அந்த இளைஞர் திருப்பூரில் பணிபுரிந்து வருகிறார். பூவாளூர் கிராமத்திற்கு அருகே உள்ள நெய்வ விடுதி கிராமத்தை சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற இளம் பெண்ணுடன் நவீனுக்கு சிறுவயது முதலே நட்பு ஏற்பட்டு காதலாக மலர்ந்துள்ளது. ஆனால் இந்த இருவரும் வேற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் இவர்களின் விதி தலைகீழாக மாறியிருக்கிறது. இந்த காதல் ஜோடி திருப்பூரில் உள்ள வெவ்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக நவீனின் அறையிலேயே தங்கி ஐஸ்வர்யா வேலைக்கு சென்று வந்துள்ளார். காதலுக்கு பெண்ணின் குடும்பத்தினர் ஓகே சொல்ல மாட்டார்கள் என்பதால் இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர். அதன்படி கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி தங்கியிருந்த அறையிலேயே நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார் மத்தியில் நவீனும் ஐஸ்வர்யாவும் திருமணம் செய்துள்ளனர். இருவரும் திருமணம் செய்த வீடியோ வைரலாக ஐஸ்வர்யாவின் பெற்றோரின் கவனத்திற்கும் அந்த வீடியோ சென்றுள்ளது. வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக திருப்பூருக்கு விரைந்து சென்று பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் நவீனிடம் இருந்து ஐஸ்வர்யாவை பிரித்து சென்று பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனால் வேதனையில் நொந்து போனார் நவீன். செல்போன் மூலம் ஐஸ்வர்யா எப்படியாவது தன்னை தொடர்பு கொள்வார் என நினைத்த நவீனுக்கு செல்போன் மூலமே வந்தது ஒரு அதிர்ச்சி செய்தி. கடந்த 3ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என நண்பர் போன் மூலம் கூற நடுங்கி போனார் நவீன். அது மட்டுமா, இறந்ததை போலீசார் உட்பட யாருக்கும் தெரிவிக்காமல் ஐஸ்வர்யாவின் உடலை மயானத்தில் ரகசியமாக எரித்து விட்டதாகவும் தெரியவர அவருக்கு பேரதிர்ச்சி. அந்த பொண்ணு நானும் மேரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னிச்சு எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கம்பெனியில் போய் விசாரிச்சிருக்காங்க. அவள் அப்பா இல்லை மாமா அண்ணன் சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க கம்பெனியில். அப்புறம் பல்லடம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஒருத்தர் தான் வந்தாங்க. வந்து பொண்ணை மட்டும் தானே ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. 2 பேரும் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் விசாரித்ததுக்கப்புறம் நான் அவர் பொண்ணை விட முடியாது சார், நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா, அப்படி இருக்காங்க, நீ வேணாம், நீ போயிடு, நான் பொண்ணை மட்டும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னாலும் பண்ணிக்குவாங்க போய்ட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார். இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு. எங்கள் அப்பா ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார். திருப்பிங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விவகாரம் போலீசாருக்கு தெரியவர ஐஸ்வர்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் விசாரிக்க சென்றபோது அவர்கள் குடும்பத்துடன் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. திருமணமான 4 நாட்களில் பெண் மர்மமான முறையில் உயிரிழக்க கலப்பு திருமணம் செய்த காரணத்திற்காக ஐஸ்வர்யா ஆணவ கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் அதற்கான விடை விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.